அந்த ஹிருதயத்துக்கு நடுவில் உட்கார்ந்து அவனுக்கு ஞாபகம் வந்தாலும் நான் தான் காரணம், அவனுக்கு மறதி ஏற்பட்டாலும் நான் தான் காரணம், அவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சின்றாலும் நான் தான் காரணம், அவன் அறியாவிட்டாலும் நான் தான் காரணம். இப்படியே தான் அவனை செலுத்துகிறேன்னு சாதித்தான். அதனால நம்ம மனச ஆத்மசோதனம்னு சொல்றோம் இல்லையோ, நம்ம நாமே தான் கேள்வி கேட்டு பாத்துக்கணும். என்னத்துக்காக இவ்வளவு கட்டப்படுறோம்? இப்ப பராசரர் இந்த பூமியைத்தான் புண்ணிய பூமின்னு சொல்றார். ஹிமாச்சலத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பாரத தேசம் இருக்கே, இத போல சாதன பூமி எங்கேயுமே கிடையாது. மத்த எங்க போனாலும் மோட்சத்துக்கு போக முடியாது, இந்த பூமியில இருந்தா மோட்சத்துக்கே போக முடியுங்கிறார். இத்தனை கொண்டாடப்பட்ட பூமி, இங்க பசி, இங்க பட்டினி, இங்க பஞ்சம், இங்க வேலை வாய்ப்பில்லை, இங்க தண்ணீர் இல்லை, இத்தனை கட்டப்பட்டு இருக்கும். எங்கெங்கயோ மேற்கத்திய கிழக்கத்திய நாடுன்னா அபார சமிருத்தி, எத்தனை செல்வ செழிப்போ எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு. தானத்துக்கு என்ன காரணம்? பராசரர் வாக்கியம் பொய்யாக போறதே கிடையாது, கண்டிப்பா சத்தியமான வாக்கியம். அப்ப எங்கேயோ ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அது அவனவன் மனசுக்கு அவன் கேள்வி கேட்டுண்டாத்தான் புரியுமே தவிர இது ஒரு சதஸ்ல வச்சு பேச வேண்டிய விஷயமும் கிடையாது, இது எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டிய விஷயமும் கிடையாது. அவரவர்கள் மனதுக்கே எது எங்க தவறா போறதுங்கிறது நன்னாவே தெரியும். சரி, ஆரம்பிச்சது காவேரி ஓடின்ற இடத்துல. காவேரி ஓடின்றச்சா போய் இந்த யானையை குளிப்பாட்டு விடுவேன், யானைப்பாகம். அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி கோவிலை நோக்கி யானை போகும். அது காவிரியிலே ஜலத்தோட நடந்து போகும். தும்பிக்கையால தண்ணீரை வாரி வாரி தன் மேல போட்டுக்கும். இவன் ஏற்கனவே நல்லா தேய்ச்சி படபடான்னு கருப்பா வச்சிருக்கானா, இன்னும் தண்ணீரை வேற மேல வாரி அடிச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும், கருப்பு வரணும். எவ்வளவு நன்னா இருக்கு, நம்ம ஆனேன்னு நினைச்சுட்டே பின்னாடி போவோம். இதெல்லாம் இந்த மேட்ல யானை ஏறுற வரைக்கும் மேட்டுல ஏறிடும். ஏறினோடனே கீழே இருக்கிற மண்ணு, குப்பை, சத்தை, மட்டை இது இத்தனை எடுத்து அதே துதிக்கையால தன் தலையில போட்டுக்கும். இந்த பாகன் பாவம், உனக்கு இவ்வளவு கட்டப்பட்டு தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டேன், இந்த மாதிரி போய் அநியாயம் பண்றியே, இது கூடுமா? நாள்ல இருந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணப்படாது. இந்த யானையை பார்த்து ஒரு நிமிஷம் இந்த ஆனப்பாகம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றதுக்கு முடியாது. நாள்ல இருந்து இல்ல உனக்கு குளிப்பாட்டி விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே சொல்ல முடியாது பாகனாலே. இவன் பண்றத பண்ணிட்டேதான் இருந்தாகணும், அது பண்றத பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த ஊர் யானைக்கே இவ்வளவு செருக்கு இருந்ததுன்னா அந்த எம்பெருமானுக்கு எத்தனை செருக்கு இருக்கும்? திருமங்கியாழ்வார் பாசுரத்திலே உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மனதையானாய் என்னானாய் என்னானாய் என்னரல்லால் என்னறிவேன் ஏழையேன், உன்னை பார்த்து யானை யானைன்னு சொல்லுவேன். 4 திசைக்கு 4 திக்குக்கு 4 ஆனை கட்டினார் திருமங்கியாழ்வார். வடவானாய், வடக்க ஒரு யானையை கட்டி வச்சார். அதே போல தெற்க ஒரு யானையை கட்டினார், கிழக்க ஒரு யானையை கட்டினார், மேற்க ஒரு யானையை கட்டினார். வடக்கே யானை வட திருவேங்கட தெந்தை, திருவேங்கடமுடையான் தான் வடக்கே யானை. தெற்கே யானை பக்கத்துல இருக்க திருமாலிருஞ்சோலமலை அழகர். கிளலொடி இளமை கெடுவதன் முன்னம் வளலொளி மாயோன் மருவிய கோவில் வளரிடம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்வீரராகியல் சார்வதி சதிரே, இளமை இருக்கச்சே திருமாலிருஞ்சோலமலைக்கு வாங்கோன்னு கூப்பிடுறார் ஆழ்வார். இதோ கள்ளழகர் உங்களுக்கு எல்லாம் பக்கத்தவர், நாங்கெல்லாம் எங்கேயோ இருக்கும். அதனால இளமை கட்டுறதுக்குள்ள வர முடியுமா வர முடியாதான்னு தெரியாது. ஆழ்வார் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே வழி, இளமை கெடுவதன் முன்னம் வளருடி மாயோன் மருவிய கோவில் அழார் மலைக்கு சீக்கிரம் போங்கோன்னார். நீங்க அத்தனை பேர் அந்த பேரு பெற்றவர்கள். அதே போல திருமோகூர் ஆத்தன் எம்பெருமான் காளமேக பெருமானாக சேவை சாதிக்கிறான். தாளதாமரத் தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோழு நான்குடை சுரிகுடல் கமல கட்கனிவாய் காளமேகத்தை எண்ணி மத்தொன் நிலங்கதியே இன்னும் பக்கத்தில் இருக்கிற திவ்யதேசம் காளமேக பெருமான், திருமோகூர் ஆப்தன் வழித்துணை பெருமாள். கடைசியா மோட்சத்துக்கு போறச்சே கையை பிடிச்சு வழியில துணையா இவர் தான் அழைச்சின்னு போகிறான். திருமோகூர் ஆத்தன் காளமேகனாக சேவை சாதிக்கிறான். அந்த திருமாலிருஞ்சோலமலை அழகர் தான் தெற்கே யானை. கிழக்கே யானை திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்யதேசத்தில் இருக்கிற சௌரி பெருமாள். திருக்கண்ணபுரம் பல பேர் நீங்க சேவிச்சிருக்கலாம், கடற்கரையோரமா இருக்கிற திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள். மேற்கே யானை திருவரங்கத்து ஸ்ரீரங்கநாதன். ஆக 4 பக்கத்துல 4 ஆணையை காட்டினார். இந்தூர் யானையை கேள்வி கேட்கறதுக்கே எனக்கு வழி இல்லைன்னா அந்த ஆனைகளை கேள்வி கேட்க நாமார், இது நம்மால முடியாது. அதனால என்ன வழி தெரியுமா? நேரம் அந்த யானை முன்னாடி போய் நிக்கிறது இல்லை. இப்ப நாம எங்க பார்த்துட்டு இருந்தோம்? விஷ்ணு கோவிலுக்கு போனோம்னா நேர பெருமாள் சன்னதி முன்னாடி போய் நிக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? முதல்ல நாச்சியார் சன்னதி, ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சன்னதி வலது பக்கம் இருக்கும், ஆண்டாள் சன்னதி இடது பக்கம் இருக்கும். அதனால முதல்ல நாச்சியார் சன்னதிக்கு முன்னாடி போய் நிற்போம். நீள விழுந்து சேவிச்சு, தாயாரே இன்னென்ன தப்புகள்லாம் நான் பண்ணிட்டேன், வாஸ்தவம் நான் பண்ணத்தெல்லாம் இல்லேன்னு இப்ப மறுக்க வரல, ஆனா நேர போய் அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன பாடுபடுத்துவாரோ எனக்கு தெரியாது. இப்ப தப்பெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமே பொறுப்பை உங்ககிட்ட விட்டுடுறேன், நீ பேசு. நான் பிரதட்சணம் பண்ணிட்டு வரதுக்கு இன்னொரு 5-6 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள நீ கொஞ்சம் அவனை தயார்படுத்திடு என்று நாச்சியார் திருவடிகள்ல விழுந்து பிரார்த்திக்க, அவன் நம்ம பத்தி அவங்கிட்ட பேச ஆரம்பிப்பாள். நாம சுத்திண்டு போய் அவன் முன்னாடி நிக்கிறதுக்குள்ள தயார் பண்ணிடுவோள். என்ன பேசுவள்? அது ஸ்ரீ பராசர பட்டர் அழகா சாதித்தார். உச்சிதைகி உபாயைகி விஸ்மாரிய, எம்பெருமான இடத்துல பேச ஆரம்பிக்கலாம்.
இந்த மாதிரி வந்துட்டு இருக்கார், ஊர்ல இருந்து கிருஷ்ணன்கர் வந்திருக்கார், சேவிச்சார், இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டார், உங்ககிட்ட வருவர், நீ அந்த தவறுகள்லாம் பார்க்காம பொறுத்து சேவை சாதித்து விடு, அருளை கொடுத்து விடு என்று நாச்சியார் அவரிடத்துல சொல்லுவர். அடுத்த நிமிஷம் இது என்ன சாதாரண கணவன் கிடையாது, நம்ம கணவன்மார்களை அடக்கி வைக்கிறதுக்குள்ளேயே போரும் இருக்கு, அது பிரம்மங்கிற பெரிய கணவன், அது சுலபத்தில் ஆருக்கு அடங்கவே அடங்காது. எப்பேற்பட்ட நாச்சியாரா இருந்தா கூட பிடிக்கிறது புருஷோத்தமன் திருமால ரொம்ப சிரமம். அவன் அடுத்த கேள்வி கேட்பான், நான் தான் வேதங்களை கொடுத்து இவனுக்கு உடம்ப கொடுத்து கைகால கொடுத்து நல்லது தீயது தெரிந்துக்கிறதுக்கு அறிவை கொடுத்து இப்படித்தான் நடக்கணும்னு சொன்னேனே, இவன் நடக்கல, அதனால கண்டிப்பா இவன் வந்தா நான் அனுகிரகம் பண்ண முடியாது, மருத்துவன் எம்பெருமான். இவ பேச ஆரம்பித்தா, இத போலவே நீர் ஊர்க்காரருடைய தப்பையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னைக்குத்தான் உங்களுடைய கருணைங்கிற குணத்தை பார்க்க போகிறீர்? நீர் தவறுகளை பார்த்துட்டா அப்புறம் கருணை யாருக்கிட்டையும் காட்டவே முடியாது. தவறுகளை பார்க்காம இருக்கிறது தானே கருணைக்கு அடையாளம், தவறுகளை பொறுப்பது தானே பொறுமைக்கு அடையாளம். ஆக இந்த பக்கம் ஒருத்தி பிடிச்சு விடுவள், இந்த பக்கம் இன்னொத்தி பிடிச்சிருவள். உம்ம கருணை எப்ப காட்ட போறீன்னு ஸ்ரீதேவி நாச்சியார் பிடித்துக் கொள்வள், உம்ம பொறுமை எப்ப காட்ட போறீன்னு பூதேவி நாச்சியார் பிடிச்சு விடுவள். அப்பதான் தெரிஞ்சுட்டா ரெண்டு பேருக்கு நடுவிலே அகப்பட்டு கொண்டாள் ரொம்ப சிரமம்ங்கிறது. இந்த பக்கம் ஸ்ரீதேவி, இந்த பக்கம் பூதேவியா, ரெண்டு பேர் பிடிச்சு விட்டா இப்ப எம்பெருமானே வர்றவன நீர் மன்னித்தே தீர வேண்டும், வேற வழியே கிடையாதுன்னு. இது திமிரும் சுலபத்தில் அடங்கவே அடங்காது. ஏன்னா எம்பெருமானுக்கு என்ன பெரிய கட்டம்னா, அவனுக்கு ஒண்ணு அடியவனை தண்டிக்கணுங்கிற தேவையில்லை, ஆசையும் இல்லை, ஆனா வேற வழி இல்லாம பண்ணுகிறான் எம்பெருமான். நானே தான் வேதத்தை கொடுத்து இது நல்லது இது தீயதுன்னு சொல்லிட்டேன், இப்ப நீ சொன்னேங்கிறதுக்காக இவன் நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மத்த அத்தனை பேருக்கும் யாரு காவலாளியோ நானே வேதத்தை மீறினதாக ஆகும். நான் தான் சட்டத்திட்டங்களே போட்டிருக்கேன், நானே அந்த சட்டத்திட்டங்கள் படி நடக்கலன்னா நாளைக்கு யாரு தான் வேதங்களை மதிப்பர்கள்? அவனவன் மனம் போனபடி நடந்துட்டு நேர உங்ககிட்ட வந்து சரணம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எங்கிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போடுவோம். இது ஆகவே ஆகாது, உலகத்திலே நல்லது நடக்கவே நடக்காது. அதனாலதான் எனக்கு கட்டம் நான் எம்பெருமான். நீ சொல்றது நியாயம். என்ன அவனுடைய மனசுல ஏற்பட்ட சந்தேகம் நியாயமான சந்தேகம் தானே. ஒரு பக்கம் பார்த்தா கருணையை காட்டி மன்னித்தாக வேண்டும், இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் தப்ப பார்க்காம விட்டுட்டோம்னா உலகம் அத்தனையும் தவறு வழியில நடக்க ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்றதுன்னு தெரியல தேவி, அதனாலதான் இவர்கள்லாம் நான் தண்டிச்சுடுறேன் என்ன அழகா பதில் சொல்லிட்டான் எம்பெருமான். இவ பார்த்தா இவனுக்கு சரியான பதில் வழி காட்டினாத்தான் இவன் நம்ம அடியவனை அனுகிரகிப்பான். அதனால இவ சொன்னாலாம், ரெண்டுக்கு ஏத்தா போல நான் ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன், கேட்கறியான்னு கேட்டா ஸ்ரீதேவி நாச்சியார். எம்பெருமான் யோசித்தான், எனக்கே இல்லாத புத்தி உனக்கு இருக்கே, தேவையில்லையே, போ என்ன நீ கண்டுபிடிச்சுட்டே, உனக்கு மட்டும் எப்படி தோன்றதுன்னா, நீ தந்தை நான் தாய், வேற வழியே இல்லை, நான் இந்த பிள்ளைய மன்னிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். என்ன உன்னை விட எனக்கு பொறுப்பதிகம் இந்த பிள்ளைய பொறுத்த வரைக்கும், ஒரு தந்தையை விட தாய்க்கு குழந்தைகளை பத்தின பொறுப்பதிகம், எப்படியான அவ வழி தேடி கண்டுபிடிச்சிருவோள். அதுக்காக தாயார் சொன்னாலாம், நீ ரெண்டையுமே காட்டலாம், ஒரு பக்கம் கையில சாஸ்திரத்தை வச்சுக்கோ தண்டிக்கிறதுக்காக, இன்னொரு கையில உன் கருணையை வச்சுக்கோ, ரெண்டையும் தயாரா சித்தமா வச்சுக்கோ. வர்றவன் சரணம், நான் பண்ணினதெல்லாம் தப்புத்தான், என்ன மன்னித்து விடு, இனிமே செய்ய மாட்டேன், சரணம் சரணம் சரணம்னு சொன்னால் கருணையை காட்டிடு, அனுகிரகித்து விடு, மன்னித்து விடு. அப்படியே சரணம்னு சொல்லி நான் பண்ண தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்கலன்னா இருக்கவே இருக்கு கையில சாஸ்திரம், தண்டனையை நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, என்ன இது தேவலையான்னு கேட்டா தாயார். இது நன்னா இருக்கு, இதுவும் நன்னா இருக்கு, அதுவும் நன்னா இருக்கு. ஆக சரணம்னு சொல்லிட்டா மன்னிச்சு விட்டுடுவோம், சரணம்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னா தண்டித்தே விடுவோம் என்ன திருமால் தானும் முடிவுக்கு வந்து அதனாலதான் நமக்கு மன்னிப்ப கொடுக்கிறான்ங்கிறது சம்பிரதாயம். இதைத்தான் ரொம்ப அழகா சாதித்தார். இந்த குணத்தை ஸ்ரீதேவி நாச்சியார் எங்க காட்டினாள்? நமக்காக சிபாரிசு பண்றாளோ இல்லையோ, இந்த குணத்துக்கு புருஷகாரஹா புருஷகாரஹான்னு பேர். புருஷகாரத்துவம், புருஷகாரத்துவம்னா புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள், ஒரு ஆண்மகனா ஆண்மகனாக ஆக்குகிறாள். அதனாலதான் அவளுக்கு புருஷகாரகான்னே பேர். அவள் பெண், ஆனா ஆண்கள் அத்தனை பேரையும் ஆண்களாக ஆட்க வேண்டிய தேவை அவளுக்கு தான் இருக்கு. யார் இப்ப ஆண்மகனா நடந்துக்கல? இந்த திருமால் தான். அவர் ஆண்மகனா நடந்துட்டு இருக்கணும், ஆனா நடந்துக்க மாட்டேங்கிறார். எது ஆண்மகனுக்கு அடையாளம் தெரியுமா? தன் கைகளை சுருக்காமல் கொடுத்து கொண்டே இருப்பது ஒரு புருஷனுக்கு அடையாளம். ஆனா இவர் சுருக்கி விடுறாரு, நான் கொடுக்க மாட்டேன், போரும் போற இவர் திரும்பி போட்டோம் அப்படின்னு கையை சுருக்கி விடுறாரு இல்லையோ, அந்த கைகளை நீண்டு கொடுக்க வைக்கிறாள் தாயார். அதுதான் அவளுக்கே இருக்கிற வைபவம். அதே போல நாம ஆண் மக்களா நடந்துக்கணும். நாம எப்படி நடக்கணும்? ஆண் மகன்கிறதையே அந்த நாள்ல சாஸ்திரம் எப்படி சொல்லிருக்கு தெரியுமா? ரெண்டு பேர் வழியில நடந்து போயிருந்தாள்னா யார் ஒரு அடி முன்னாடி நடக்கிறானோ அவன் தான் ஆண்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி, இப்போ பத்தி பேச்செல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ ரெண்டு பேர் நடக்கச்சே ஒருத்தன் ஒரு அடி முன்னாடி நின்னான்னா அவன் ஆண்னு சொல்லிடுவா. சாமி இந்த மாதிரி இல்லையே, நம்ம வீட்டுல கொஞ்சம் அவள் தானே ஒரு அடி முன்னாடி நடக்கிறாப்புல இருக்குன்னு கேட்டா அதுக்கும் சிவ வைஷ்ணவத்துல வழி இருக்கு. நீங்க நேர திருநறையூர் நாச்சியார் கோவில்ங்கிற திவ்யதேசத்துக்கு போனோம்.
அங்க தாயார் இன்னைக்கு நீலாதேவி நாச்சியாருடைய அம்சமாக சேவை சாதிக்கிறாள். அந்த திருநறையூருக்கு போனோம்னா எல்லா கோவில்லையும் நேர பார்த்தா கர்ப்ப கிரகத்துக்குள்ள பெருமாள் இருப்பார், ஒரு அடி இந்த பக்கம் தான் நாச்சியார் இருப்பார். நாம